மார்னிங் சார். வணக்கம்மா. என்ன பொண்ணுங்களா உள்ள சுகமா தூங்கி இருப்பீங்களே? இங்க தூங்க முடியலம்மா, கொசு கடி. வந்தா பணத்தோட வாங்க, இல்ல அங்கேயே செட்டில் ஆயிடுங்கன்னு எங்க கோவிந்த முதலாளி சொல்லிட்டாரு. அதான் போன விதத்துல ரிட்டர்ன் ஆயிட்டோமா. டேய் கதவை திறந்தாச்சு, உள்ள போய் பல்லு வேலைக்கு பாத்ரூம் போய் குளிக்கிற வேலையை பார்ப்போம்டா. எடு எல்லாத்தையும் எடுத்துரு, வா உள்ள போவோம். ஏய் அண்ணன் கிட்ட ஒரு கொசுவில் அனுப்ப சொல்லணும்டா. அடா ஆமாம் தலை. வாடா உள்ள வாடா. ஏய் இருங்கடா, என்னடா நினைச்சிட்டு உள்ள வரீங்க? ஏய் என்னடா சொல்லிட்டே இருக்க, என்னமோ திறந்த வீட்டுல போற மாதிரி போயிட்டு இருக்கீங்க நீங்க. ஏய் என்னடா பண்றீங்க? அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏய் என்னடா இது வீடா இல்ல லாட்ஜா? என்னடா பண்றீங்க? பேஸ்ட் இருந்தா கொடுங்க. என்ன இருக்குப்பா? ஏய் என்னடி தூங்க விடுறி? ஷோ என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? நீ வா. ஏய் என்னங்க அது? நேத்தா உங்களை விரட்டி அடிச்சால, மறுபடியும் எதுக்குடா வந்திருக்கீங்க? இவருக்கு முதல்ல திருப்பி சொல்லுங்கடா. சரவணா, நீ வாங்கின பணம் அசலும் வட்டி மொத்தமா கொடுக்குற வரைக்கும் எங்களுக்கு இங்க தான் ஜாக. அது வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம். பாப்பா, இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? என்னடா பொறுமையா நீ பண்ண முட்டாள்தனத்துல தான் இதெல்லாம் நடந்துருக்கு. சரவணா இரு, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். அவங்க வந்து இவங்களை பாத்துக்கணும். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், நம்பர் 24 கணபதி தெருல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. கோவிந்தன் ஒருத்தங்கிட்ட என் தம்பி கடன் வாங்கியிருந்தான். இப்பவே அந்த பணத்தை கொடுத்தனே கோவிந்தனோட ஆளுங்க வீட்டுக்குள்ள வந்து தகராறு பண்றாங்க. சார், பணம் கொடுக்கற வரைக்கும் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு அடாவடியா சொல்றாங்க. அப்படியா சொல்றாங்க? ஆமா சார், இது வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு. கோவிந்த ஆளுங்க நான் சொன்னேன். அவனுக்கு ரொம்ப மோசமான ஆளுங்கம்மா. எப்படியாவது பணத்தை செட்டில் பண்ணி அனுப்புங்க. அதான் உங்களுக்கு நல்லது. சார், நாங்க பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றோம். நீங்க வந்து முதல்ல அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. அது முடியாதும்மா, இது சிவில் கேஸ். ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் இல்லாம எதுவும் பண்ண முடியாதும்மா. சார், என்னக்கா சொல்றாங்க போலீஸ்? கிளம்பிட்டாங்களாமா? வந்து இவனுங்களை முட்டி தட்டட்டும், அப்பதான் இவனுக்கு அடங்குவானுங்க. இது சிவில் கேஸ், நாங்க இதுல தலையிட முடியாதுன்னு போனை வச்சுட்டாங்க. ஓ, கிரிமினல் கேஸா இருந்தா தான் போலீஸ் வருமா? சரி, அப்ப இந்த கிரிமினல் கேஸ் ஆக்குறேன். ஏய் சரவணா, என்னடி இவன்? எங்கங்க போறான்? என்னது? அதுக்குமா இந்த நேரத்தில் எல்லாரும் இங்க தானே இருப்பானுங்க? இப்போ ஒருத்தரையும் காணோம். அண்ணா, என்னண்ணா பசங்க ஒருத்தரையும் காணோம்? உன் ஃப்ரெண்டுங்களா கேட்குறியா சரவணா? ஆமாண்ணா, ஒருத்தனும் வரலையா? இல்லைண்ணா எல்லாரும் வெளியே கிளம்பி போயிட்டாங்களா? அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? நான் உனக்கு தெரிஞ்சிருக்கேன்னு நினச்சினேப்பா. இல்லை, நேற்று நைட்டு நீ வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்களா? அப்போ அந்த மீட்டர் வட்டி கோவிந்தனோட ஆளுங்களும் நம்ம ஏரியா ஸ்டேஷன்லேருந்து போலீஸும் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு போயிட்டாங்கப்பா. என்னது? போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களா? எதுக்குன்னு? இதே கேள்வியே தான் உன் ஃப்ரெண்டு ரமேஷும் கேட்டான். கேரம் போர்டு விளையாடுற பேரில் பொழுது அன்னைக்கு இங்கேயே நின்றுட்டு வர போகிற பொண்ணுங்கள்லாம் கமாண்ட் அடிக்கிறீங்களாம், கேலி கிண்டல் ஈவ் டீச்சிங்லாம் பண்ணுறீங்களாம். யாரோ போய் பப்ளிக்கு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம்ப்பா. அதனால நியூசன்ஸ் கேஸில் அவங்க எல்லாரையும் பிடிச்சின்னு போயிட்டாங்க. அண்ணா என்னண்ணா இது ரொம்ப அநியாயம்ண்ணா. நீங்களே சொல்லுங்க, இத்தனை வருஷமா நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க அப்படிப்பட்டவங்களா? பொண்ணுங்க விஷயத்துல என்னைக்கா தப்பு பண்ணிருக்கோமா? சரவணா, உங்களை பற்றி எனக்கு தெரியாதாப்பா. உங்கள் மேலே தப்பு சொன்னால் நான் கழுகி போயிடும்ப்பா. நீங்கள்லாம் தங்கமான பசங்கன்னு எனக்கும் தெரியும், சுற்றி இருக்கவங்களுக்கும் தெரியும். போலீஸுக்கு கேஸ் ஜோடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணாமா?
என்ன சரவணா உனக்கு இன்னுமா புரியல? மீட்டர் வட்டி கோவிந்தங்கிட்ட 4 லட்ச ரூபா கடனை வாங்கியிருந்தல்ல, உங்ககிட்ட இந்த பணத்தை வசூல் பண்றதுக்கு தான் அவன் உனக்கு செக் வச்சிருக்கான். உனக்கு சப்போர்ட் யாரு இருக்கா? உன் ஃப்ரெண்ட்ஸு தானே. அவங்க மேல பொய் கேஸை போட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டா அப்புறம் உனக்கு யார் சப்போர்ட்டுக்கு வருவா? அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி ஒரு அசிங்கமாயிடுச்சே நினைச்சு நீ துடிச்சு போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவல்ல. சரவணா, அந்த கோவிந்தங்கிட்டலாம் உனக்கு எதுக்குப்பா அவகாசம்? அவன் பணத்தை வசூலிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வான். இப்ப பாரு, போலீஸ் கூட அவன் பேச்சு தான் கேட்குறாங்க. அவன் சொன்னதை கேட்டு உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பிடிச்சின்னு போயிட்டாங்க. எதுக்குப்பா வம்பு? ஏதாவது செஞ்சு அவன் காசை அவன் மூஞ்சில விட்டேறி. நான் பிள்ளையா இருக்கிறியாப்பா நீ. என்னடா நம்ம சரவண தம்பி இன்னும் ஃபோன் பண்ணலையான்னு பார்த்தேன். கரெக்டா பண்ணிட்டேன். உனக்கு ஆயுசு 100பா. கோவிந்தன், நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் என்ன தம்பி பெருசா செஞ்சுட்டேன்? எங்க ஆளுங்க 4 பேரை உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சேன். உன் ஃப்ரெண்டுங்க 4 பேரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனேன். ஆமா, உன்னையே நான் விட்டு வச்சேன் தெரியுமா? என் பணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு நீ வெளியே இருந்தா தானே முடியும். அதனாலதான். உனக்கு பணம் தானே வேணும், கொடுத்துட்றேன். முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்களை ரிலீஸ் பண்ண சொல்லு. நண்பேண்டா, உலகத்திலேயே வசந்தது நட்புன்னு சொன்னது கரெக்ட் தானேப்பா? சரி, உன் ஃப்ரெண்ட்ஸுகளை நான் அனுப்பி வச்சிடறேன். என் பணம் எப்போ வரும்? உன் ஆளுங்க எப்ப வீட்டு விட்டு போவாங்க? தம்பி சரவணா, கையில காசு வாயில தோசை. இந்த கையில பணம் வந்துதான் பசங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பணத்தை வாங்கினு வாடான்னு சொன்னேன். பாசக்கார பசங்க வீட்லயே டேரா போட்டானுங்க. உன் குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு. என் பணம் வர வரைக்கும் அவங்க அங்கேயே இருக்கட்டும். யோ, வீராவேசமா போன சரவணே, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய படையா திரட்டி வச்சிருக்கான். எல்லாம் வெளியே தான் நிக்கிறாங்க. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன பொருள் வச்சிருக்காங்களோ தெரியல. இன்னைக்கு எதா இருந்தாலும் மோதி பாத்திர வேண்டியதா 2ல 1. டேய், நம்மகிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து கையில வச்சுக்க. சரணா, உன் பின்னாடி யாரையுமே காணுமேம்மா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டியா? பக்கத்துல இருக்க வீட்டுக்கார் தகவல் சொல்லியிருப்பாரு. ரிப்பீட்டுக்கு என்ன ரிப்பீட்டு? நீங்க எங்களை அனுப்ப நினைச்ச போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிட்டோம். இன்னைக்கு அவங்கள ஜாமீன் எடுக்க அவங்க அப்பா அம்மா அங்க எங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது உனக்கு தேவையாடா? சரவணா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸை தேடி போனது பதிலா யார்கிட்டயாவது பணத்தை கேட்டு போயிருக்கலாம். சரவணா, நில்லு. நான் கூட என்னமோ நினைச்சேன். இந்த வீடு நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. இது எலி வேலை மாதிரி இருக்கு. நீங்க எங்க இருக்கலாம்.
எங்களுக்கு என்ன தலையெடுத்தா? எங்க பணத்துக்கு ஒரு வழி பண்ணு, நாங்க சீக்கிரமே கிளம்பிடுறோம். சரவணா, எவ்வளவு நேரம் ஆச்சு பாரு, ஒரு காபி தண்ணி இல்லையே. எனக்கு ஸ்ட்ராங்கா சக்கரை தூக்கல ஒரு டீ. சரவணா, 3 காபி ஒரு டீ சீக்கிரம் கொடுத்து விட சொல்லுப்பா. அப்புறம் காத்தால டிஃபன் எங்களுக்காக ஸ்பெஷலா எதுவும் பண்ண வேணாம். நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுவே எங்களுக்கு போதும். அப்புறம் மதியம் சாப்பாடு அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான் வேணும். இவன் இருக்கானே, வயிற்றுக்கு வஞ்சனை இல்லாம சாப்பிடுவான். அதனால உங்க அம்மா கிட்ட சொல்லி ஒலையில அரிசியை போடும்போது ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ரா போட சொல்லு. அண்ணா கவுச்சு இல்லாம சாப்பாடே இறங்காதுண்ணே. டேய் டேய், சைவம் சாப்பிட்டா செத்து போயிட மாட்டடா. இது பொட்டாசி மாசம் நினைச்சுக்க. சரவணா, காப்பிக்கு ஏற்பாடு பண்ணு, ரொம்ப டயர்டா இருக்கு. அண்ணா எனக்கு டீ. டேய், ஏற்பாடு பண்ணுவான்டா, போட. கோவிந்தன் போலீஸ்ல சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்கக்கா. சரவணா, பாத்ரூம் போனா ஒரே சிகரெட் நாத்தம் அப்படியே கொமட்டிட்டு வருது. அப்படியா பண்ணானுங்க அவனுங்கள? டேய், பாத்ரூம்ல யாரா சிகரெட் பிடிச்சது? யாரா? எல்லாரும் தான் குடிச்சோம். அண்ணா நான் பீடி. இத பார், வீட்ல எல்லாம் சிகரெட் பிடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. வெளியில பப்ளிக் பிளேஸ், வீட்டுக்குள்ளேயுமா குடிக்க கூடாது? ஏய், என்ன அது வெளியிலயும் குடிக்க கூடாது, வீட்டுக்குள்ளேயும் குடிக்காது, அப்ப எங்க போய் தம் அடிக்கிறது? சரவணா, நீ வீட்ல குடிக்க கூடாது, அது மரியாதை இல்ல. ஏன்னா உங்க அப்பா அம்மா இங்க இருக்காங்க, எங்க அப்பா அம்மா இங்க இல்லையே. நாங்க ஏன் குடிக்க கூடாது? இப்ப தம் அடிக்க கூடாதும்ப, அப்புறம் தண்ணி அடிக்க கூடாதும்ப. நமக்கு தண்ணி அடிக்கலாம் தூக்கம் வராது. சாயந்தரம் 5 மணி ஆனா ஒரு கட்டிங் போட்டே ஆனுமியா. என்ன என்னடா என்னடா சொல்றானுங்க? அவனுக்கு என்னன்னோ சொல்றானுங்கப்பா. அதை விடுங்கப்பா, நான் போய் பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு வரேன். நீங்க எல்லாரும் போய் ரூம்ல இருங்க, எந்த காரணத்துக்கு கொண்டு ரூமை விட்டு வெளியே வராதீங்க. அப்புறம் அப்பா, நீங்க எனக்கு வியாபாரத்துக்கு போக வேணாம், கூட இருந்து இவங்க எல்லாருக்கும் துணையா இருங்க. சிதம்பரம், ராமச்சந்திரன் ரொம்ப நாளா இந்த வீட்டில் தான் இருக்கான். எங்கேயும் வெளியில போயிருக்க மாட்டான், வீட்டில் இருப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் வந்திருக்கோம். வா. என்னடா தைக்கு இங்கேயே நின்னுட்ட? இல்ல பத்ரி, ஒருவேளை அவன் பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டா? ராமச்சந்திரன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் பொண்ணை கேட்டு நீயே வந்திருக்க, அவன் தரமாட்டேன்னு சொல்லிடுவானா? நம்பிக்கையோட இரு, பி பாசிட்டிவ். வா. சிதம்பரம், பத்ரி, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்கப்பா, வாங்க வாங்க, உட்காரு, உட்காருப்பா. என் முதல் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்ரி வந்திருந்தான், அதுக்கப்புறம் அடிக்கடி இவனை பாக்குறேன். ஆனா சிதம்பரம், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வேணி, வேணி. வணக்கம். வணக்கம். முதல்ல இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் கொண்டு வா. கொண்டு வரேங்க. நீ அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறதா பத்ரி சொன்னான். நியாயமா நான் தான் உங்க வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்திருக்கணும். நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், கோடீஸ்வரன், நீ என்ன தேடி வந்திருக்கியே? ராமச்சந்திரா, நான் என்னைக்கு உன்னோட பழைய ஃப்ரெண்ட் அதே சிதம்பரம் தான். அது கிடக்கட்டும், எப்படி இருக்க?
நான் நிம்மதியா இருக்கேன்ப்பா. உத்தியோகம் பார்த்தது போதும்னு விஆர்எஸ் வாங்கிட்டேன். கிடைச்ச பணத்தோட கூட மாட கடனை உடனே வாங்கி என் மூத்த பொண்ணு கல்யாணத்தை பண்ணிட்டேன். இப்போ 2வது பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பார்த்துட்டேன். நேத்து தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணை பார்த்துட்டு போனாங்க. அதனால என்ன ராமச்சந்திரா, 3வதா உனக்கு ஒரு பொண்ணு இருக்கே? பத்ரி, 2வது பொண்ணு கல்யாணம் முதல்ல முடியட்டும். 3வது பொண்ணு கல்யாணத்தை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஆமா சிதம்பரம், உனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணாச்சு. அவங்களுக்கு கல்யாண காட்சியெல்லாம் எப்ப பண்ணி பார்க்க போற? உனக்கு என்னப்பா, நீ பெரிய பிசினஸ் மேன், கோடீஸ்வரன். இன்னைக்கு முடிவு பண்ணா நாளைக்கு கல்யாணம். ராமச்சந்திரா, விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சேன். நல்ல வேளை நீயே லீடு எடுத்து கொடுத்துட்ட. இப்ப நாங்க இங்க வந்ததே சிதம்பரத்தோட பையனோட கல்யாண விஷயத்தை பத்தி தான். என்ன சிதம்பரம், பத்திரிக்கை வைக்க வந்தியா? நீ எஸ்ன்னு சொன்னா வச்சிட வேண்டியதுதான். சிதம்பரத்தோட பையனுக்கு உன் பொண்ணை கேட்கத்தான் வந்தோம். டேய், என்னடா சொல்ற? இவன் அந்தஸ்து என்ன, ஏன் அந்தஸ்து என்ன? என்னடா பெரிய புடலங்கா அந்தஸ்து? அவனோட சம்பந்தம் வச்சிருந்தா நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிட போற, பெரிய பிசினஸ் மேன் ஆயிட போற. ராமச்சந்திரா, என்ன நீ பெரிய பிசினஸ்மேன் ஸ்டேட்டஸ்னு பேசிக்கிட்டு இருக்கிற? நாம 2 பேரும் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ்பா. அதோட அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் முக்கியம். எல்லாம் சரிடா, என் 2வது பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. உனக்கு 3வதா ஒரு பொண்ணு இருக்கு. எடுத்துக்கங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஏங்க, நீங்க ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. நீங்க ஜூஸ் குடிங்க, இது வந்துடுறேன். சிதம்பரம், என்னவோ பயந்திய கவனிச்சியா? ராமச்சந்திரன் அவன் பொண்ணை உன் பையனுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கான்னு. என்ன பத்ரி, இன்னும் நாம சந்தோஷ பத்தி உண்மைகள்லாம் உங்ககிட்ட சொல்லல. ஓ, அது ஒண்ணு இருக்கோ? சிதம்பரம், அவசியமா சந்தோஷ பத்தி சொல்லித்தான் ஆகணுமா? என்னடா பேசுற? எவ்வளவு பெரிய விஷயம் இது. இப்ப அதை மறைச்சிட்டு பின்னால உங்களுக்கு தெரிய வந்தா அசிங்கம் இல்ல? அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன அர்த்தம்? சரி, சொல்லிடலாம். என்னம்மா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. நமக்கும் அவங்களுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. அப்படிப்பட்டவங்க அவங்களே வழியை தேடி வந்து நம்மள வந்து பொண்ணு கேக்குறாங்கன்னா பையன் எப்படிப்பட்டவனோ, அவனுக்கு என்ன குறையோ, எதுக்கும் நல்லா விசாரிங்க அவனை பத்தி. போய் பேசுங்க. ஜூஸ் குடிக்காம போயிட்டியே, குடு. ராமச்சந்திரா, நீ அந்த பக்கம் போன உடனே சிதம்பரம் ஒரே புலம்பல். உங்ககிட்ட அவன் பையன் சந்தோஷ பத்தி எல்லா விவரத்தையும் சொல்லிடுன்னு. நீ உடனே கண்ணா பின்னான்னு கற்பனை பண்ணிக்காத. அவனுக்கு உடம்புல எந்த விதமான கோளாறு இல்ல. ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல். பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி இருப்பான். அவன்கிட்ட நிறைய பிளஸ் பாயிண்ட், ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட். அதை கூட மைனஸ்னு சொல்ல முடியாது, ஒரு வீக்னஸ் வேணா சொல்லலாம். அவன் கொஞ்சம் சபலிஸ்ட். லேடிஸ்னா கொஞ்சம் வீக்னஸ்.